அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1352 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஒரு தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வித் எக்ஸ்பிளனேஷனோட கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டேரக்டாக டிபார்ட்மெண்ட் கோட்டா வழியாக உள்ளே போவீங்க. ஸோ ஓப்பன் கோட்டா விட டிபார்ட்மெண்ட் கோட்டா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக அந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அது போக சில விஷயங்கள் மட்டும் படித்தா போதும், உங்களுக்கு மேஜரான போர்ஷன்ஸ் வந்து அதில் வந்து கவர் ஆயிரும். ஸோ அதற்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தனியாக 50+ டெஸ்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர். இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது பிசியாக இருப்பீங்க, அடுத்து போகக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேடர். ஸோ அதனால ஆஃபீஸர் டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இது ஒன்லி ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50+ டெஸ்ட் இருக்குது. 50 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்னில் நல்ல ஸ்கோரே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் தான் இது. ஸோ இதனுடைய பிரேக்கப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் 50 டெஸ்ட்டு, யூனிட் வைஸாக 8 டெஸ்ட்டு, மொத்தம் உங்களுக்கு வந்து 5, அதாவது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டோடைய சிலபஸில் 5 டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் 8 யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதான் 5 டாபிக் × 8 40 டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டாகவே எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் ஸோ அதில் 40 × 100 கொஷின் 4000 கொஷின் வந்து கவர் ஆயிரும். ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பேட்டர்ன் அடிப்படையில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் மட்டும் வராது, அதுபோக சைக்காலஜி வரும், ப்ளஸ் சைக்காலஜியில் தமிழ் இங்கிலீஷ் வந்துடும், அதுபோக ஜிஎஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 170 கொஷினுக்கு 10 ஃபுல் டெஸ்ட்டு, அது ஒரு 1700 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஒட்டு மொத்தமாக 5700 கொஸ்டின்ட்ட ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி வெளியே வரக்கு வாய்ப்பே இல்லை. இது மட்டுமே போதும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2025 வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு போலீஸ் ரெக்கார்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ காவல் நிர்வாகம், காவல் பதிவேடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும், 1.5 மணி நேரம். சரி, இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 6 இடங்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 7 இடங்களையும் நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் இதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாடசாலையில் ஆன்லைனில் ரெக்கார்டட் வீடியோவை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ், டிஎஸ்பி போன்றவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துருவாங்க. அதை உங்களுக்கு பாடசாலை மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் டெஸ்ட்டை ஆஃப்லைன் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுரேஷ் பாடசாலையை நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கிங்கில் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கரெக்டான டைம் அமையாது. அதனால் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் என்ன பண்ணுங்கள், அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் ரெக்கார்டட் வீடியோ செஷனை பார்த்தாலே போதும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படிங்கிற நெசசரியே கிடையாது. ஆன்லைன்லேயே இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் வரும், பிடிஎஃப் கொஸ்டின் வரும், ரெக்கார்டு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வரும். இந்த 2 மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு, 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே போதும். இந்த போர்ஷன் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு 3ஆவது நாள் பிஎன்எஸ் சாப்டர் செக்ஷன் 1லேருந்து 62 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு சாப்டர் வைஸாக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வரும் பின்னாடி. ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி பேட்டர்ன் அடிப்படையிலே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்லேருந்து 80 டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜியை பொறுத்தவரை 2 டாபிக் கவர் பண்ணுவாங்க. தமிழில் 10ஆம் வகுப்பு கவர் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் கவர் பண்ணுறாங்க, ஜென்ரல் நாலேஜில் 6லேருந்து 10 வரைக்கும் ஃபிசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒட்டு மொத்தமாக நம்ம 170 கொஸ்டின் 2.5 மணி நேரத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு 42ஆவது டெஸ்ட்டு, அடுத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 80 கொஸ்டின், சைக்காலஜியில் ஒரு 3 டாப்பிக்கு, அப்புறம் ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தமிழில் 10ஆம் வகுப்பில் அடுத்து இருக்கக்கூடிய 7,
இங்கிலீஷில் சர்டன் டாபிக்ஸ் கொடுப்பாங்க, ஜென்ரல் நாலேஜில் 6லேருந்து 10 வரைக்கும் கெமிஸ்ட்ரி கொடுப்பாங்க, இல்லை 170 கொஸ்டின். இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஒட்டு மொத்தமாக 50 டெஸ்ட்டுக்கான இது இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இது சுரேஷ் பாடசாலையில் உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா மேக்ஸிமம் நடக்கூடிய ஒரு எக்ஸாம். நீங்கள் ஆன்லைன்லேயே எங்கே இருந்தனாலும் இந்த டெஸ்ட் மூலிமா பயன்பட்டுக்கலாம். இதன் மூலிமா வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.